உனக்கு அரசியல் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அரசியல்வாதி பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க. எந்த அரசியல் உனக்கு தெரியணும்? இந்த காலத்து அரசியலா, அந்த காலத்து அரசியலா? எந்த பதவிக்கு ஆசைப்படாம சுதந்திரத்துக்காக போராடி கடைசியில் குண்டடிப்பட்டி செத்தாரே மகாத்மா காந்தி, அவர் அரசியல்வாதி. கழகத்தை ஆரம்பிச்சு தேர்தலை நிக்காம பதவியை பார்க்காம மக்கள் வாழ்க்கையை பத்தி கவலைப்பட்டாரே தந்தை பெரியார், அவர் அரசியல்வாதி. தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் மக்களுக்கு உணர்த்தி மக்களை பக்குவப்படுத்தினாரே முத்துராமலிங்க தேவரையா, அவர் அரசியல்வாதி. தாழ்த்தப்பட்ட மக்களை தலைநிமிர செஞ்சாரே டாக்டர் அம்பேத்கர், அவர் அரசியல்வாதி. ஏன் முதலமைச்சரா இருந்தும் இந்த நாட்டை ஆண்டு சாகும் போது சொத்துன்னு 4 வேஷ்டியும் வெறும் 130 ரூபாய் வச்சுட்டு செத்தாரே கர்ம வீரர் காமராஜர், அவர் அரசியல்வாதி. மக்களுக்காக சேவை செஞ்சு மக்களுக்காக போராடி மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காகவே சாகுறாங்களே அவங்க தான்டா உண்மையான அரசியல்வாதி. ஆனா நீ மக்களை ஏமாத்தி மக்களை முட்டாளாக்கி கள்ள ஓட்டுலையும் குறுக்கு வழியிலையும் அரசியல் நடத்துறவன்டா நீ. தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஏதாவது மாத்திரலான்னு சுயேட்சையா அத்தனை பேர் நிக்கிறாங்க. யாராவது திரும்பி பாக்குறோமா? நம்மளுக்கு தெரிஞ்சதுல 2 கட்சி 2 சின்னம். காசு கொடுத்து ஜெயிச்சவன் தான்டா நீ. ஆமா, அரசியல்வாதிகளா காசு கொடுத்து தான் ஓட்ட வாங்குறோம். ஆனா அந்த காசுக்கு ஓட்ட விக்கிறது யாரு? காசு கொடுக்கற நாங்க கெட்டவங்கனா அத வாங்குற நீங்க தயங்கி ஓட்டுக்கு காசு வாங்குறது ஒரு அரசியல்வாதியை தைரியமா 500 கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்ய வைக்குது. ஆமா, இங்க எல்லாமே தப்பானவங்க, எல்லாம் தப்புங்கிறிய விடிவு காலமே கிடையாதானே இருக்கு. அவன் வந்து காப்பாத்துவான், இவன் வந்து காப்பாத்துவான், அந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும், இந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நம்பிக்கையை எவன் மேலேயே வைக்கிறதுக்கு பதிலா உங்க குழந்தைங்க மேல வைங்க. மக்களை மிஞ்சின அதிகாரமும் இல்ல, அரசாங்கமும் இல்ல. இனிமே இடைத்தேர்தல் வந்தா பதவியில் இருக்கிற யாரும் பிரச்சாரத்துக்கு போக கூடாது. மந்திரி, முதல் மந்திரி, பிரதம மந்திரி எந்த பதவியில் இருந்தாலும் அது எல்லாருக்கும் பொதுவானது. அப்படி இருக்கும்போது பதவியில் தன்னோட கட்சி வேட்பாளருக்காக இடைத்தேர்தல பிரச்சாரம் பண்ண போறது ஒருதலை பட்சமானது. அதையும் மீறி போகணும்னு நினைச்சா தங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தான் போகணும். வெத்தி அடினா என்னன்னு கேட்டியே, இதான்டா 3வது சட்டம். 100% ஓட்டுப்பதிவு. ஓட்டுரிமை இருக்கிற யாரும் இனிமே ஓட்டு போடாம இருக்க கூடாது, இருக்கவும் முடியாது. சார், இந்த சட்டத்தால என்ன பிரயோஜனம் புரியல? இனிமே எந்த கழிச்சடையும் கள்ள ஓட்டு போட முடியாது. அதான் சொல்றாரு. ஜனங்க இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க சார். கொடுத்துதான் ஆகணும். அரசியல்வாதிகள் தங்களோட கடமையை ஒழுங்கா செய்யணும்னு மக்கள் நினைக்கிற மாதிரி மக்களும் தங்களோட கடமையை ஒழுங்கா செய்ய